பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாளிலே இந்த நாளை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்த ஆண்டவரே அப்பா, உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஆண்டவரே கடல் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறதப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். யாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேறினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேறினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை.
கடமைப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஹல்லேலூயா. ஆண்டவரே 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரே சுத்தமானார்கள். அதிலே ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே அப்பா திரும்பி வந்து உமக்கு ஆண்டவரே உரத்த சத்தத்தோடு நன்றி சொன்னார் என்று ஆண்டவரை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. அப்பொழுது நீ கேட்டீரப்பா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டீர் ஆண்டவரே. சப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அந்த ஒருவன் சமாரியனாயிருந்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அந்த ஒரு சமாரியனை போல கர்த்தாவே நன்றி உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இடைவிடா நன்றி உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே. Yeah.
பெரியவர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வசனங்களை வேதத்திலிருந்து யாராவது வாசிங்கள். ஏசாயா 44:21 ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 49:15-16 ஒருவர் வாசிக்கலாம். 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. 49:15-16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் காலங்களை மறப்பானோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது. இந்த 2 வசனத்திலையும் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. 49:15 வாசிக்கிறோம், நான் உன்னை மறப்பதில்லை. மறவார் இயேசு மறவார் என்ற பாடலை நாம் பாடுவோம். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவா
சரி, உயர்ந்த மலைகளிலே ஒரு நல்ல ஒரு அனுபவத்திலே போனாலும் சரி, எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நல்ல மெய்ப்பனாக அவர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது அவர் நம்மை கண்டார். நாம் உயரங்களிலே போகும் பொழுதும் அவர் நம்முடைய உயர்வை கண்டு அவர் சந்தோஷப்பட்டார். மனிதர்கள் மற்றவர்கள் உயர்த்தப்படும் பொழுது பொறாமைப்படுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் மாத்திரமே நம்முடைய உயர்வை கண்டு அவர் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில்
அப்பா. ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன் என்று வனாந்தரத்திலே ஆகார் சொன்னது போல நாம் போகிற வழியிலே யாரும் ஒருவேளை நம்மை காணாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை காண்கிறார். நாம் அந்த நேரத்திலே அந்த ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிற தேவன். இந்த ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நாம் நம்முடைய தெய்வமாக கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய வாக்கியம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய ஆத்ம மீட்பு மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. எதற்காகவும் இயேசுவை விட்டு விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கருத்தாய் ஆண்டவரை பின்பற்றி செல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்று சொல்லி எச்சரிக்கிறது. அப்படியாக பின்மாற்றத்திற்குள்ளே போகாதபடிக்கு இன்னும் மேலும் ஆண்டவர் மேலே நம்முடைய வாஞ்சையை நாம் பெருக செய்வோம். நீரோடைகள் வாஞ்சிக்கும் மான்களை போல, சங்கீதம் 42 நம்ம வாசிக்கிறோம். நீரோடைகள் மேல மான்கள் வாஞ்சியாய் இருக்கிறது போல என் ஆத்மா மேலே வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அந்த பாடல் புதிய பாடல், தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளும். உந்தன் வார்த்தை வாஞ்சிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். ஆண்டவரே ஆண்டவரே உலகத்தின் காரியங்கள், ஆண்டவரே உலகத்திற்குரியவர்கள் உலகத்திற்குரிய காரியங்களை வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய ஆத்மா ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உடைய அப்பா ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே பரலோகத்திற்குரியவர்களாக ஆண்டவரே எங்களுடைய ஆத்மா ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே அப்பா வாஞ்சித்து தேட உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.